விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே பதிய வைக்க விரும்புகின்றேன் உங்கள் மூலமாக. நேற்று முன்தினம் அரசு அறிவிச்சிருக்கிறது, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் புதிய வாகனம் இந்த அரசு வழங்குவதாக முடிவெடுத்து அறிவிச்சிருக்கிறீங்க. இல்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை இந்த அரசில் சபையில் நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே கூறி வருவதால், எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவ்வாகனங்களை பெறுவதில்லை என்று முடிவெடுத்துள்ளோம். மேலும் அரசுக்கு ஏற்படுகின்ற தேவையற்ற செலவுகளை குறைக்கின்ற நோக்கத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தேர்தல் வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ள பொருளாதார சூழலை கவனத்தில் கொண்டு பொருளாதாரத்தில் நலிவடைந்துள்ள உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பின் கீழ் வாகனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசினுடைய கவனத்திற்கு தாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் கையொப்பமிட்டு இந்த கடிதத்தை உங்கள் மூலமாக அரசுக்கு கொடுத்துக்கிறோம். மாண்புமிகு நீர்வள மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய அரசினுடைய முதலமைச்சருடைய நோக்கம் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, இதே சட்டமன்றத்தில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து வரும்போது பஸ்ஸில் தான் வந்துட்டு போறாரு. என்ன பிரச்சனை? பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. திமுக காலையில இருந்து என்ன பிரச்சனை தெரியலையே. பேசுங்க, நீங்க பேசுங்க. எதிர்கட்சி தலைவர் ஒரு பதில பதிவு பண்ணா நாங்க அது பதிவு பண்றோம். பண்ணுங்க. அப்ப VCKல இருந்து ரொம்ப ஏழ்மையா இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் கேட்கிறாரு. அவருடைய குரல் யார் யாரெல்லாம் பஸ்ல வராங்க, யார் யாரெல்லாம் ட்ரெயின்ல வராங்க, அவருடைய குரலா இருந்துச்சு. அப்ப முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பொதுவா அவையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சமம்னு நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அதுதான் ஒரு புரோட்டோகால். அப்ப எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கார் இருக்கு, என்கிட்ட கார் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் வேணும்னு கேட்க போறது இல்லை. இது ஒரு அடிப்படையா இருக்கவங்களுக்கு புரிதல் இருக்கும். அரசியலா நினைச்சாதான் இது அரசியல். எங்க ஏழ்மையா இருக்காங்களோ அவங்க விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. இது சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒரு உரிமையா மாற்றப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துல யார் யாருக்கெல்லாம் கார் இருக்காங்களோ நாங்க யாருமே கார் கேட்க போறது இல்லை. இதுதான் எங்களோட நிலைப்பாடும். இதுதான் எங்களோட நிலைப்பாடும். எங்க கிட்ட 2-3 கார் இருக்கு, நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறது இல்ல. நம்ம மன்னார்குடி MLA சொன்னாரு, என்கிட்ட 4 கார் இருக்கு, ஆனா என்னுடைய தனிப்பட்ட கார்ல போகும்போது அரசு அதிகாரிகள் முன்பு அரசு கார்ல போனா நான் ஒரு மரியாதை இருக்கு. இப்ப மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கிட்ட 2-3 வீடு இருக்கு, ஆனா அரசு பங்களால இருக்கிறாருல்ல. அவர் லெட்டர் என்கிட்ட தான் கொடுத்தாரு, பொதுப்பணித்துறை அமைச்சரா என்கிட்ட தான் கொடுத்தாரு. எனக்கு அரசு துறையுடைய பங்களா வேணும்னு கொடுத்தாரு. உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? எங்களுடைய முதலமைச்சர் சொன்னாரு, அவர் கோரிக்கை கொடுத்தாரு, உடனடியா கொடுத்துருவோம்னு சொன்னோம். இது உடனே இல்ல இங்க இருக்கவங்க எல்லாருக்கும், அதாவது இங்க இருக்க எல்லாருக்கும் பங்களா கொடுக்கலாமான்னு கிடையாது. இது ஒரு புரோட்டோகால், அவ்வளவுதான். இந்த புரோட்டோகால்ல அமைச்சர்களுக்கு கார் கொடுக்கப்படுது, வீடு கொடுக்கப்படுது, 4 உதவியாளர் கொடுக்கப்படுறாங்க. அப்ப சட்டமன்ற உதவியாளர் கிடையாது, சட்டமன்ற வீடு கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பத்திரத்துல கார் இல்லைன்னு சொல்லலாம், வீடு இல்லைன்னு சொல்லலாம், 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா எங்க கிட்ட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க கட்சியில் சொந்த வீடு இல்லாதவங்க இருக்காங்க, கார் இல்லாம இருக்காங்க. அது மாதிரி மற்ற கட்சிகளையும், தாவேகா மட்டும் இல்ல, எல்லா கட்சியும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அங்கிருந்து வராங்க. அந்த மாரிமுத்து அண்ணன் கிட்ட கார் கிடையாது. இதுதான் கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய நிலைப்பாடு. அப்ப ஒரு அறிவு பெறும் பொழுது இந்த கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த கட்சியோடைய உறுப்பினர்களுக்கு அறிவு பெறாது.
முதலமைச்சர் பொதுவா எல்லோருக்கும் ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. அதுல தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு ஏற்கனவே கார் இருக்கவங்க அப்ளை பண்ண மாட்டாங்க, இதுதான் நிலைப்பாடு. இது எல்லா கட்சியோட நிலைப்பாடு அப்படிதான். ஆனா அறிவிப்பு தனி செயலாளர்ங்கிற அறிவிப்பு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3 லட்சம் மக்களை போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, அவரோட தொகுதிக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு, ஊர்ல இருந்து வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அதனால இது ஒரு உரிமையா பண்ணிருக்கார தவிர இதுல ஆடம்பரம் காருங்கிறது ஆடம்பரம் கிடையாது, மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேவை. ஊழல் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் இன்னைக்கு தேவை, மக்களை பார்க்க போனோம், அதுதான் நாங்க பதிவு பண்றோம். மாண்புமிகு யார் பேச 2 பேர். மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் அந்தஸ்தில் இருக்கிறார். அவருக்கு அது அவருடைய உரிமை, அரசாங்கம் தருகிறது. எனவே அந்த வீடு கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எனவே அவர் அந்த அரசாங்க வீட்டில் இருந்து பணியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக அந்த வீட்டை கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் நான் கொஞ்சம் இருங்க, பேசி முடிக்கட்டும், பேசுறேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன், நீங்க பேசுங்க. இப்ப நாங்க கார் வேணான்னு தானே சொல்றோம், உங்கள்கிட்ட வேணும் நான் கேட்கிறேன். கார் வேணான்னு சொல்றேன், அவர் சொல்றார் 2-3 கார் வச்சிருக்கான், இங்க கூட அந்த நிலையில் தான் இருக்கு அப்படிலாம் சொல்றாரு. நான் கார் வேணாம், ஏற்கனவே அரசாங்கம் செலவு வைக்குது, கார் வேணான்னு சொல்றேன். அவர் உடனே முதல்ல ஏற்கனவே இருக்கிற தேர்தல் பணியில் இருந்தது 10,000 தான் இருக்கு, கார் இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு தானே, நாங்க சொன்னா கேஸ் போடுங்களேன் கேஸ. ஏங்க உண்மைதானே சொல்றேன், உண்மை. தேர்தல் நிற்கும் போது கொடுக்குற அவிடவிட்ல என்ன இருக்காதான் அதை கொடுக்க முடியும். எனவே எதை எடுத்தாலும் ஒரு குதர்க்கமாக பேசினா எப்படி சரியா இருக்கேன். அவரு நீங்க வீட்டில் வந்து காரு வேணான்னு தானே சொல்றோம், உங்களுக்கு செலவு கம்மி பண்ணுன்னு தானே சொல்றோம். அதுக்காக ஒருத்தர் நீங்க வந்து 4 வீடு வச்சிருக்க 3 வீடு வச்சிருக்கேன்னா தெரியுமா, அமைச்சருக்கு தெரியுமா என்பது தெரியல. அமைச்சர் இப்ப சொந்த வீட்டில் இருக்கிறார், ஆனா அந்த அரசாங்கம் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குது. அது தெரியுமா அவருக்கு? அமைச்சருக்கு வீடு சொந்த வீட்டில் இருந்தா கூட அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க. அதை ஒண்ணு வேணான்னு எழுதி கொடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுதான் நாங்க சொல்றோம், அவர் பேசி முடிக்கட்டும். இதுதான் நாங்க சொல்றோம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அரசியல் ரீதியா மாத்துற மாதிரி வார்த்தைகள் இருக்கு. அதாவது நான் பேசி முடிச்சிடுறேன். அவரு அரசினுடைய நிதி சுமையை கருதி அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது அது ஏதோ நாங்க ஏதோ அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு தெரியாத மாதிரியும், இதை வந்து ஏதோ ஒரு வசதி வாய்ப்புக்காக செஞ்சு கொடுக்கிற மாதிரியும், இது ஒரு ஆடம்பரம் மாதிரியும் சில வார்த்தைகள் வருது. அதுதான் நாங்க பதிவு பண்றோம். அமைச்சர்களுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ, ஒரு அமைச்சருக்கு வந்து ஒரு காரும் 4 தனிச் செயலாளர்களும் ஒரு பங்களாவும் ஒரு உரிமை இருக்கிறோ, அதை நாங்க வந்து எதுவுமே தவறுன்னு சொல்லல. அந்த இடத்துல தான் மக்களை சந்திக்க முடியும். தனிப்பட்ட வீடோட ஒரு பங்களா கொடுக்கிறது மக்கள் ஒரு நாளைக்கு 500 பேர் 1000 பேர் வரும்போது நம்ம மக்களை சந்திக்கிறோம். அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அதுக்கு தான் நாங்க பதிவு பண்றோம். இது ஆடம்பரம் அல்ல, இது அவங்களுடைய வேதனை. அதுதான் நான் சொல்ல வரோம். அதாவது நம்மளுடைய என்ன சொல்றது, தேர்தல் இதுல வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ரோவர் கார்ல போகக்கூடிய அமைச்சர்கள் இங்க கிடையாது. எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எங்களுடைய நாமினேஷன்ல என்ன இருக்கோ, நாமினேஷன் என்ன இருக்கோ அதுதான் நாங்க வந்து பதிவு பண்றோம். நாங்க ஆக்சுவலா சில வார்த்தைகளை வந்து என்னன்னு தெரியல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் காலையில இருந்து வந்து ஆளுங்கட்சியை வந்து உங்களுக்கு கூடிய வார்த்தைகளாவே பேசிட்டு மானிய கோரிக்கைப்படி அந்த வார்த்தை அவைக்கும் நீக்கப்படுகிறது. உறுப்பினர் டி ராமச்சந்திரன் பேசுங்க. அவங்க கருத்து சொல்லுங்க. இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார் அவங்க சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைக்கிறேன். பேசி முடிக்கிட்டு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுருக்கமா சொல்லுங்க. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் வேண்டும் என்று முதலமைச்சர் கோரிக்கை வச்சாங்க. ஆமா, முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஆமா. ஆகவே இல்லாதவங்க கொடுக்க வேணும்னு சொல்ல, எங்களை பொறுத்தவரை கார் தேவையில்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார், முனைவர் கணேஷ்குமார் அவங்க சொல்லிட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மக்கள் பணி செய்வது என்பது மிக அவசியமான ஒன்றுதான்.
அவர்களுக்கு கார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கார் வந்து அனைத்து கிராமங்களுக்கும் சென்றடைவதற்கும் இப்ப என்னுடைய தொகுதியெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 330 ஊராட்சிகள் கிட்ட இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கணும்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் என்பது ரொம்ப அவசியம் தான். இப்ப என்கிட்ட எல்லாம் கார் இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா கார் தேவையில்லை. அப்ப எங்களுடைய விருப்பத்தையும் கேட்டு இப்ப எங்க கட்சியிலேயே 2 பேருக்கு வந்து உண்மையிலேயே பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. மற்ற கட்சி உறுப்பினர்கள் நான் கேட்பேன். நான் போன வாட்டி அங்க கேட்ட போது கூட 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் கூட பொருளாதாரத்துல பின்தங்கியவர்கள் இருக்கிறாங்க. அப்ப பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பவர்களுக்கு யாருக்கு உண்மையிலேயே கார் தேவையோ அவர்களுக்கு வழங்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த நிலைப்பாடு அதை நீங்க சொல்லுங்க. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய தலைவர் இதை அரசியல் செய்வதற்காக கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாள்லேருந்து சொல்வது கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவில் பணம் இல்லை என்பதுதான் தொடர்ந்து இவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, தொடர்ந்து இலவசமாக கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்கன்னு இவங்க குற்றம் சாட்டிட்டு இன்னைக்கு காரை இலவசமாக நீங்கள் கொடுக்குறீங்க. அது உங்கள் முதலமைச்சருடைய உரிமை. நாங்கள் எங்களுக்கு கார் தேவையில்லை, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினருக்கு கார் தேவையில்லை. யார் யாருக்கு கார் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேட்புமனு தாக்கல்ல நீங்கள் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணியிருப்பீங்க, யார் யாருக்கு கார் இல்லை, எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுங்க என்பதுதான் எங்களுடைய சஜஷன். மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சிறுபான்மையும் கொஞ்சம் விடுங்க. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த கார் தேவைங்கிறது ஒரு சர்ச்சையாக பேசப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் 300க்கும் அதிகமான யூனியன் சேர்மன்களுக்கு அரசு தரப்பில் வாகனம் வழங்கப்பட்டுச்சு. இது ஒன்றும் புதுசு இல்லை. அப்போல்லாம் நிதி நிலைமை அப்பவும் இப்படி தான் இருந்தது. அப்போல்லாம் கேள்வி கேட்காம இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கறது சரியானதாக பண்ணுது. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டு என்னன்னா அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அனௌன்ஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஆமாம், இப்போ நாங்கள் சொல்கிறோம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொன்னால் எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எங்கள் கட்சி தலைவர் சொல்கிறார் ஏற்கனவே வந்து அரசாங்கம் கடன்பட்டு இருக்கிறது, விவசாயிக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யலை, இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு கார் வேணாம் அப்படின்னு எங்களை அறிவுரை சொல்கிறாரு. ஆனால் திமுக சார்பாக இருக்கிற 59 உறுப்பினர் தான் நாங்கள் எங்களுக்கு வேணான்னு சொல்கிற மொழிய அந்த பத்திரம் வேணாம் நீங்கள் வாங்காத அப்படின்னு நாங்கள் சொன்னோம். எங்களோட துணைத்தில் அதான் சொன்னார். அதை புரிஞ்சிக்காம அரசியல் பண்ணுறீங்க இதில் என்ன அரசியல் இருக்குது? ஒன்று. ரெண்டாவது, இப்போ 59 சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறோம், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்குறாங்க, கொடுக்க முடியாது. அரசாங்கத்துக்கு எப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இருக்கிற பொழுது அவர்கள் அமைச்சருக்கு இணையானவர்கள் என்று அமைச்சருக்கு என்னென்ன வசதியோ அந்த வசதி தராங்க. இது அரசாங்கம் போட்டிருக்கிறது. நீ நானும் பார்த்துல அது புரோட்டோகால். அது அந்த புரோட்டோகால் பிறகு அரசாங்கம் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அரசாங்கமே கொடுத்துட்டால் குறை சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் தவறு. அதனால புரிஞ்சுன்னு பேசுங்க. ரெண்டாவது, நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க கஞ்சாடை காட்டினாலே காட்டினாவே நாங்க ஒத்துழைக்கிறோம். ஆனா சட்டமன்றம் பெரும்பான்மையாக பிரச்சனைக்கு யாரு ஆளாகிறாங்க? அந்த பகுதியில் இருக்கிறதா பிரச்சனை எழுப்பி உங்களுக்கு ஒத்துழைக்கல. இல்லை மாண்பு உறுப்பினர், இல்லை எல்லாருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திருப்பி முடிச்சிடலாமே இதை. இல்லை சொல்லிட்டாங்களே. இல்லை உங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிட்டீங்களே. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் சேர்மனுக்கெல்லாம் தலைவர் கலைஞர் கார் கொடுத்தார். சட்டமன்ற உறுப்பினருடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளாட்சியிலே தலைவராக இருக்கிறவருடைய பணி வேறு. அவங்க நேரடியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பார்க்க வேண்டும். கொஞ்சம் தயவு செய்து சொல்றாங்க, கொஞ்சம் கேளு தம்பி. உள்ளாட்சித்துறை அமைச்சர் கொஞ்சம் இருங்க. காரு எங்களுக்கு வேணான்னு சொன்னதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்க. கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒரு உள்ளாட்சி துறையில சேர்மனா இருக்கிறவரு, 30 பஞ்சாயத்தை பார்க்கிறவரு, 30 பஞ்சாயத்தை நிர்வாகத்தை பார்க்கிறவரு. சார், செக் பவர் உங்களுக்கு இருக்கா? சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கா? உள்ளாட்சி பிரதிநிதி தலைவருக்கு செக் பவர் உண்டு. எனவே நீங்க வந்து உள்ளாட்சி தலைவர் அது கொடுக்குறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு மூத்த உறுப்பினர் கேட்டாரு சட்டமன்ற உறுப்பினர் செக் பவர் இருக்கான்னு அப்படின்னு. செக் பவர் இல்லை, ஒத்துக்கிறோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த புதிய சட்டமன்ற எதிர்பார்ப்புன்னா, பெரும்பாலும் தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது சொன்னது, நிறைய இடத்துல எம்எல்ஏவை நாங்கள் பார்த்ததே கிடையாது. எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்கும் போது வந்தாரு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. மழை வரும்போது வரல, எங்க குறைய கேட்க வரல, ஏன் தொகுதியிலேயே அது இருந்துச்சு, எம்எல்ஏ ஆபீஸ் கூட இல்லைன்னு. அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சட்டமன்ற நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு எங்களை வந்து முதல் பாருங்கன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்கன்னு சொல்லும்போது நடந்து போய் பார்க்க முடியாது. ஒவ்வொரு சட்டமன்றத்தை இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா, இப்ப 7 வார்டு இருக்கு என் தொகுதியிலனா, 7 வார்டு வந்து நம்ம நடந்து போய் பார்க்க முடியாது. அப்ப இது வந்து ஆடம்பரம் கிடையாது. இது அரசியல் ரீதியா நம்ம வந்து அமைச்சருக்கு எப்படி வந்து மூத்த உறுப்பினர் சொன்னாரோ அது வந்து அரசே கொடுத்திருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இது ஆடம்பரம் கிடையாது. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் மக்களை போய் சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த காரை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மக்களை சந்திக்க வேண்டும், இதுதான் முக்கிய கோரிக்கை. சந்திக்கும் போதுதான் அனைத்து டிபார்ட்மெண்டோடைய ஒவ்வொரு ஆபீஸ்க்குள்ள போய், இப்ப நீங்க வந்து உள்ளாட்சி துறையெல்லாம் இந்த ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் போது அந்த அதிகாரிகள் உள்ளபடியே ஒரு பயம் வரும். இல்ல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு அரசியல் செய்ய முடியாது. மக்களுடைய தேவைகளை ஒவ்வொரு தெருவா செய்யணும். அதுக்கு தான் இந்த இதை தவிர இது ஆடம்பரம் கிடையாது. எதிர்கட்சி தலைவருடைய நிலைப்பாடுல நாங்களும் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் கார் இருக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்கா யாரும் அப்ளை பண்ண போறது இல்லை. ஆனா ஒரு முதலமைச்சருடைய அறிவிப்பு பொதுவான அறிவிப்பா தான் இருக்க முடியும். இதுதான் ஒரு அரசுடைய புரோட்டோகால்.